ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இப்போ நம்ம இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட்லலாம் நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். ஆனால் அதே நீங்கள் ஒரு விஷயத்த தமிழில் டைப் பண்ணி தேடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க. ஸோ அதில் நீங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது அதில் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான், நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் கூகுள் போய்க்குங்க. கூகுளில் போயிட்டு ekalappai அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ekalappai. ஸோ ekalappai அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வரும். ஸோ ekalappai டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கே போங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது இல்லையா? ஸோ tamila.org. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இப்படி ஒரு வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்டில் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்க. ஸோ ekalappai பதிவிறக்க அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும். ஸோ இதை நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேவ் ஆனதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சேவ் பண்ணதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டரில். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி இது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எப்படி இப்போ நான் கூகுளில் போகிறேன். ஸோ நான் கூகுளில் போகிறேன், ஒரு விஷயத்த நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் இப்போ டைப் பண்ணி தேடணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதில் போய் நான் டைப் பண்ணுறேன் ஃப்ளவர்ஸ். ஓகே. ஸோ நான் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் உங்களுக்கு இப்படி பூ வருது. இதே இந்த ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் தமிழில் டைப் பண்ணணும். சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் உங்களுக்கு இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இல்லையா? அதை ஒருக்கா ரன் பண்ணணும். ஸ்டார்ட் மெனுவில் போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இங்கே உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இங்கே இருக்கும். ஸோ இதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ப்ளூ கலர்ல மாறும். ஸோ இது இந்த ப்ளூ அப்படிங்கிறது தமிழ் பாமினி ஃபாண்ட் தான் ப்ளூ. ஸோ உங்களுக்கு பாமினி டைப் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த ப்ளூவை வச்சு நீங்க இங்க பாமினி ஸ்டைல்ல டைப் பண்ணலாம். அதாவது நான் மலர்கள் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்களா, ஈஸியா மலர்கள்ன்றது நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி டைப் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு பாமினி டைப் பண்ண தெரியும்னா நீங்கள் பாமினி ஃபாண்ட் இதில் டைப் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பாமினி தெரியாது, பொதுவாகவே உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் எதுவும் டைப் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபொனடிக்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபொனடிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அம்மா அப்படின்னா AMMA அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா அம்மா அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தீங்களா? இப்போ அம்மான்றதை நான் இங்கிலீஷ்ல தான் டைப் பண்றேன். AMMAA 2 முறை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ல வருது. சரியா? இதுதான் ஃபொனடிக். ஸோ நீங்க உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியாதுன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. இதுல போய் கீபோர்ட்ல போயிட்டு என்ன உங்களுக்கு வேணும்ன்றதை செலக்ட் பண்றதுல ஃபொனடிக் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பாமினி தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ண தெரியும்னா பாமினி செலக்ட் பண்ணலாம். தமிழ் 99 தெரியும்னா தமிழ் 99 செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு சிலது இதுல இருக்கு. ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது, எனக்கு பாமினி தெரியுங்கிறதுனால நான் பாமினி டைப் பண்ணுவேன். இல்லைனா நீங்க ஃபொனடிக் டைப் பண்ணலாம். சரியா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா நீங்க இன்டர்நெட்ல தமிழ்ல டைப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.